இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா ரொம்ப நல்ல பொண்ணு. நீ அவளை ஏத்துக்க மாட்டேன்னு சர்வ சாதாரணமா சொல்ற. மாயா உங்களுக்கு வேணா ரொம்ப நல்லவளா இருக்கலாம். எனக்கு மருமகளா அவ என்ன பண்ணிருக்கா? என் பிள்ளைக்கு மனைவியா என்ன பண்ணிருக்கா? ஒண்ணும் பண்ணதில்ல. அவளால எதுவும் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவ ஒரு அனாதையா வந்து என் புள்ளைய கல்யாணம் பண்ணவ. பத்மா, என்ன உளற? யார் இருக்காங்களா? ஏன் நான் இல்லையா? அவ என் தங்கச்சியோட மக, ஏன் மக. அவளுக்கு தாயா நான் இருக்கேன். அவ என் ரத்தம், என் உசுறு. உங்க வாழ்க்கை கெடுத்தவ தானே உங்க தங்கச்சி. அப்பேற்பட்ட தங்கச்சிக்கு பிறந்தவ தானே இவ. எப்படி இருப்பா? அவளுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா உங்களுக்கு? போதும், நிறுத்து. எனக்கும் என் தங்கச்சிக்கும் நடுவுல 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக என் தங்கச்சி பொண்ணு நான் விட்டு கொடுக்க முடியுமா? அவ ஏன் பொண்ணுதான். ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அவளோட சந்தோஷத்தை எல்லாம் தள்ளி போட அதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அவகிட்ட அவ வாழ்க்கைய பத்தி நான் இன்னும் கொஞ்சம் பேசி அவ சந்தோஷமா இருக்காளா இல்லையா, எப்படி இருக்கான்னு எதுவுமே நான் தெரிஞ்சுக்காம போனது ஒரு காரணம். உன்கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்தை அவ சேனுகிட்டயோ என்கிட்டயோ கூட சொல்லாம போனாலே, அப்பவே அவ எவ்வளவு நல்லவன்னு உனக்கு புரியலையா? ரொம்ப நல்லவ. இவளுக்கு நல்ல விஷயம் எல்லாம் தெரியாது தங்கச்சி. இவெல்லாம் போனது போகட்டும். இனிமேதான் ஒரு அம்மாவா நான் என் கடமையை செய்ய போறேன். அண்ணா, ஒரு நல்ல நாளை பார்த்து இவங்க வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சு வைக்க போறேன். இப்ப சொல்றேன், யாரு தடுத்தாலும் இவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. அப்படி நடந்தா அது என் பொணத்து மேலதான் நடக்கும். ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? பெத்த மக சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியே? உன்னெல்லாம் கொன்னா கூட தப்பு இல்லடி. அப்பா 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 வேணாம்ப்பா. அப்பா அப்பா விடுங்கப்பா. சா அப்பா சொன்னா கேளுங்க. வேணாம் அவசரத்துக்கு. மாமா விடுங்க. என்ன பண்றீங்க? விடுங்கப்பா. மாமா அப்பா